So we'll now continue with question number 5, non-profit organizations. Sunday class la miss பண்ணக்கூடாது or government holidays அன்னைக்கு full day class வைப்போம், அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான classes. If you miss that class, it's equivalent to almost 15 days session has gone like. In the sumla preparation of receipts and payment account from incomplete records. Sorry, income and expenditure account. அதுல இருந்து போடணும். ஸோ நம்ம யூஸ்வலாக போடுறதோட இன்வர்ஸ் மெத்தடில் போட வேண்டியதாக இருக்குது. Apart from that, we have these adjustments. The following adjustments have been made in the above accounts. Upkeep of ground 1500, printing and stationery 510 relating to 22-23 were paid in 23-24. 22-23 related 23-24 pay பண்றாங்கன்னா அந்த வருஷம் இது ரெண்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற அர்த்தம். ஸோ தீஸ் வேர் அவுட்ஸ்டாண்டிங் இன் தட் இயர். Upkeep expenditure, printing and stationery, இந்த ரெண்டுமே adjustment. 1/2 of entrance fee has been capitalized. Entrance fees வந்து ரெவென்யூவும் ட்ரீட் பண்ணலாம், கேபிட்டலாகவும் ட்ரீட் பண்ணலாம். எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சோ அதில் பாதி ரெவென்யூனா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க, இன்னொரு பாதி கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதான் இந்த 2900. அப்போ நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்போம், 5800 ரிசீவ் பண்ணியிருப்போம். பாதி இன்கம் சொல்லிட்டு பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், ரெவென்யூ நேச்சர். பாதியை வந்து கேபிட்டல் இன்கமாக ட்ரீட் பண்ணி லைபிலிட்டி சைடில் போட்டிருக்கோம். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவ். சப்ஸ்கிரிப்ஷனில் 4 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் திஸ் இயர் அண்ட் திஸ் இயர் அண்ட் அட்வான்ஸ் ஃபார் திஸ் இயர் அண்ட் திஸ் இயர். Right. So subscription we have 4 adjustments. It is better open this account separately or ஒரு vertical formula adjustments ஆவது போடுங்க. Outstanding salary, put the dot here. There is a slight adjustment. நமக்கு income and expenditure account balance sheet கொடுத்திருக்காங்க. Then what you have to prepare? Receipts and payment and opening balance sheet prepare பண்ணணும். Okay? See here. So, opening statement of affairs and receipts and payment account. Receipts and payment. This will be your income and expenditure is a base. Account format la irundha anga irundhu ஒரு இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக இருந்தால் 2 இடத்துல ரெக்கார்ட் பண்ணோம். எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இது பேலன்ஸ் ஷீட் சம்பந்தப்பட்டது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தப்பட்டது. கிளியர்? Hope it is now readable. சொல்லிட்டே வாங்க. எப்படி சால்வ் பண்ணணும் அப்படி சொன்னாக்கா என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுக்குள்ள டாட் வச்சுட்டேன். அதை நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருந்தால் அது ஒரு இடத்துல போகணும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் 2 இடத்துல போகணும், ஒரு டெபிட் ஒரு கிரெடிட். அதான் லாஜிக். இது அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறத நம்ம முதல்ல ட்ரை பண்ணுவோம்.
ஓகே, கேபிட்டல் ஃபண்டு ஓப்பனிங்கில் 1,56,430 இருக்கு. எங்கே இருந்திருக்கணும் இது? போன வருஷம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இருந்திருக்கணும். கேபிட்டல் ஃபண்டு தான் இங்கே கேபிட்டல். ஸோ யூ மே ஹேவ் தட் ஹியர். கேபிட்டல் ஃபண்ட் சிஎஃப் ஆர் ஜென்ரல் ஃபண்ட் ஏதாவது ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். 1,56,430. 1,56,430. என்ட்ரன்ஸ் ஃபீ பற்றி நம்ம பார்த்தோம். Receipts and payment is nothing but cash account, cash book. Usually we'll start with the opening cash in the debit side, opening balance. Closing cash will be in the credit side, closing balance. All the receipts should be posted in the receipt side and payments are posted in the payment side, receipts and payment. Clear? இதில் entrance fees 2,900 rupees. இங்கே ஒரு entrance fees 2,900. What does it mean? In total we have collected 5,800. பாதி கேபிட்டலாகவும் பாதி ரெவன்யூவும் ட்ரீட் பண்ண சொன்னா. அப்போ ரிசீவ் பண்ணது 5,800, ரெவன்யூ ட்ரீட் பண்ணது இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லையும், கேபிட்டலாக ட்ரீட் பண்ணது பேலன்ஸ் ஷீட்டுக்கும் போயிடுச்சு. ஸோ நான் இங்கே போடுறேன் entrance fees received. Entrance fee received. The value being 5,800. 5,800. Surplus எங்க இருக்கணும்? surplus? Yes, come on. Surplus எங்க போவோம்? சவுண்டே காணோம். எங்க போகும் surplus? எங்கேயோ போகும் சார். பேலன்ஸ் ஷீட்டில் தான் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கு. அப்போ வேற எங்க இருந்து இருக்கணும்? இதை போய் எவ்வளோ யோசிக்கிறீங்களே. இங்கே இருக்கு பாருங்க. அதனால மியூச்சுவலாக கேன்சல் ஆயிடுச்சு. அங்கே போட்டு பேலன்ஸ் ஷீட்டில் வந்திருக்கும். We calculate the surplus or deficit like profit and loss is now transferable to the P&L account transfer பண்ணியிருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்ட். இங்கிட்டு இந்த மாதிரி ஃபண்டுன்னு சொன்னாலே டக்குன்னு உங்கள் மைண்டில் என்ன தோணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஈக்குவலாக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு பாருங்க. ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்டு அண்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு இருக்கு. என்ன அர்த்தம்? ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஃபண்டு சேர்த்துருக்கிறீங்க. அந்த ஃபண்ட்லேருந்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக இன்கம் வந்துச்சுன்னா அது ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு என்டோமெண்ட் மாதிரி. ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோமா இல்லையா என்டோமெண்ட்னு அர்த்தம்? என்ன எக்ஸாம்பிள் கொடுத்த என்டோமெண்ட்டுக்கு? என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னு கேட்டேன். நோபல் ப்ரைஸை பற்றி பேசுகிறோமா? நீங்கள் என்னன்றதே தான் பேசுகிறீங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா சொன்னாங்க அப்படின்றீங்க. நோபல் ப்ரைஸ், ஆல்ஃப்ரெட் நோபல் அண்டு ஆலிவர் நோபல் பற்றி பேசுகிறேன். அந்த கதை இதான் வருதா? ஞாபகம் வருதா? ரொம்ப நாள் வேறு ஆகலை, சண்டே தான். சரி. ஸோ என்டோமெண்ட் ஃபண்டுனா ஃபண்டை டொனேட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஃபண்டில் யூஸ் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இருக்கிறீங்களே, அது வருஷம் அந்த ரெவன்யூவை நான் சொல்கிற பர்பஸ் யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து என்டோமெண்ட் ஸ்கீம். இப்போ என்டோமெண்ட் ஸ்கீமுக்காக நம்ம கலெக்ட் பண்ண அமௌண்ட்டில் 51,000 rupees இருக்குது. அது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க 43,000 rupees. இப்போ இதை எப்படி பிரேக் பண்ணுறீங்க? என்டோமெண்ட் ஃபண்ட் 51,000 ரூபாய் ஓப்பனிங்லேருந்து அப்படியே இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்டு SPF 51,000 ரூபாய். அதை சும்மா இல்லாமல் பேங்க்லேயோ எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்டட் 43,000. ரெண்டும் பேரலாக என்டோமெண்ட் ஃபண்டுனால ரெண்டு சைட்லையும் இருக்கும். கிராஸ் செக் பண்ணிவிடுங்க. மோரார்லெஸ் சேம் நம்பர் இருக்கும். மோரார்லெஸ் இந்த என்டோமெண்ட் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் வரும். அது ரெசிட் சைட்லையும் இதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம் இல்லையா, என்ன பர்பஸ் இருக்கோ அதை பேமெண்ட் சைட்லையும் போடுவோம். அதையும் இங்கே கிளியராக சொல்லிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க, ப்ரைஸ் அவார்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருந்தால் பணம் வந்திருக்கும் ரெசிட் சைடில். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 4,500 ரூபா வந்திருக்கு. ஆனால் எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்குறீங்க? ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் த ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் ஃபண்ட் பர்பஸ் 6,500 ரூபா செலவு பண்ணியிருக்கிறீங்க. கிளியர்? ஸ்பெஷல் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட். ஸ்பெஷல் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எங்கே வரும்? அவுட்ஸ்டாண்டிங் சேலரி நம்ம ஏற்கனவே சேலரி போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால் அந்த அக்கௌண்ட்டே ஒன்று ஒரு அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் போடலாம். அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது.
salary paid plus what? Outstanding of the current year. Previous year ல இருந்தா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். Minus outstanding of the previous year. என்ன ஃபைனல் ஆன்சர் வருது? ஃபைனல் ஆன்சர் என்னப்பா? salary expenses. You have to understand the difference between salary paid and expenses. Paid அப்படிங்கிறது எங்க போயிடும்? receipts and paymentல. அதில் outstanding advances இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு வரது பேர் salary for that period. அந்த வருஷத்துக்கு எவ்வளோ salary applicable அது பேர் தான் salary expenses. அந்த salary expenses எங்க போயிடணும் அப்படி சொன்னாக்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பென்சஸ் சைடில் போயிடணும். கிளியர்? salary expenses. ஸோ இங்கே அவுட்ஸ்டாண்டிங் சேலரி எந்த வருஷம்? ஓப்பனிங்கா க்ளோசிங்கா? க்ளோசிங். கரண்ட் இயரில் 4200 க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தால் ஒரு இடத்துக்கு போகணும். நான் இந்த மாதிரி ஒர்க்கிங் நோட் போட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணாலும் அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ரெக்கார்ட் பண்ணதாக அர்த்தம். தட் should also be considered as recorded. Subscription in advance. Subscription in advance. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் போடும்போது எப்படி போடுவீங்க? சேம் வே. என்னென்ன போடுவீங்க? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ், add outstanding of the current year. ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தோம், அட்வான்ஸும் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ அட்வான்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் 2 items இந்த கரண்ட் இயர், அதே மாதிரி 2 items இந்த ப்ரீவியஸ் இயர் இருக்கலாம். அதை நீங்கள் வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் போடலாம், இல்லைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் ஃபார்மேட்லேயும் போடலாம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர் ஆட் பண்ணுறேன், மைனஸ் advance of the current year, then minus outstanding of the previous year plus advance of the previous year. Then final value is nothing but subscription income. The subscription income அப்படிங்கிறது எங்கே போகணும்? இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் போகணும். ஸோ இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் இருக்குது 700. எப்போ அட்வான்ஸ்னு இருக்குது? இயர் எண்டில். அப்போ கரண்ட் இயர் இங்கே போட்டுக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் இன் அட்வான்ஸ் 700. ஸோ இஃப் யூ ரிசீவ் இன் அட்வான்ஸ் தென் இட்ஸ் யுவர் லைபிலிட்டி. இன்கம் ரிசீவ் பண்ணி இருக்கிறீங்க அட்வான்ஸ்னா இது லைபிலிட்டி. ஸோ அதனால் லைபிலிட்டி சைடில் இருக்க போட்டாச்சு. இதோட நமக்கு லைபிலிட்டி சைடு ஓவர். எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஐட்டமும் தெரிய எங்கே போஸ்ட் பண்ணணுமோ அங்கே போஸ்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் ஃபுல்லாக டேலி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஐட்டத்தையும் நீங்கள் கிளியராக போட்டு அதோடைய அல்டிமேட் வேல்யூவை நீங்கள் ட்ரேடிங் மீன்ஸ் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரோ ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா அதுக்கு மார்க் உண்டு. ஃபுல்லாக டேலி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த சம் முடிக்கிறது 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் அதில் கடன்னு போடணும். டேலி ஆகலையே அப்படியே ஸ்கோர் கோடு போட்டு அடுத்த சம் போயிடணும். அடிச்சுட்டு போயிடக்கூடாது, அப்படியே போட்டு போயிடணும். எங்கெங்கே போட்டிருக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் மார்க் உண்டு. ஓகே, நீங்கள் பாட்டுக்கு டேலி ஆகலை சார் அப்படி சொல்லிட்டு ஒரு முறை எனக்கு ஒரு முறை 8 மணி நேரம் ஆச்சு ஒரு சம் போடுறதுக்கு. 8 மணி நேரத்தில் 3 மணி நேரம் எதுக்காக போச்சு தெரியுமா? 2 ரூபா டேலி ஆகலை. அந்த 2 ரூபாவுக்காக நான் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணேன். கண்டுபோயிட்டு திரும்ப ரீ ஒர்க் அவுட் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ண பிறகு தான் அந்த 2 ரூபா கண்டுபிடிச்சேன். ஆடாப்பா ஆகலாம், அது ரவுண்டிங் ஆஃபேர். பட் எனக்கு அந்த நேரத்தில் வந்து டேலி பண்ணியே ஆகணும். அது எப்படி டேலி ஆகாமல் போகும்? ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருந்தால் டேலி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இன்டூவில் நான் ட்ரை பண்ணுறேன். டைம் பாட்டு போயிட்டே இருக்கு. ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டைம் இல்லைங்க. இப்போ நான் இதை போட்டேன்ல அதோட ஸ்டாப் பண்ணேன். கிரவுண்ட் பில்டிங். இப்போ கிரவுண்ட் பில்டிங் ஃபர்னிச்சர்லாம் வந்துச்சுன்னா டெப்ரிசியேஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ கிரவுண்ட் பில்டிங் இருக்குது, ஃபர்னிச்சர் இருக்குது. இங்கே நான் போடுறேன் கிரவுண்ட் அண்ட் பில்டிங். சொல்லுங்கள் எவ்வளோ வேல்யூ? 1,43,200. depreciation for ground building 9,000. அப்போ total value மைனஸா பிளஸா? அதுதான் நான் போடாம விட்டு வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்ட்டு. பிளஸ் ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்றோம். we are calculating the opening value not the closing value. சரிதானே? இது வரைக்கும் ஓப்பனிங் வேல்யூ மைனஸ் டெப்ரிசியேஷன் போட்டு க்ளோசிங் போடுவீங்க. க்ளோசிங்கில் இருக்கிற வேல்யூ நம்ம எதை அரைவ் பண்ணோம்? ஓப்பனிங்கில் அந்த கிரவுண்டோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அப்போ டெப்ரிசியேஷன் ஆட் பேக் பண்ண ஓப்பனிங்கில் இருக்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ 1,52,200. அதே மாதிரி ஃபர்னிச்சர் எவ்வளோ இருக்கு? 9,000.
ஆனால் இதுக்குரிய டெப்ரிஷன் 1000. இப்போ 9000 + 1000, இட்ஸ் நாட் -1000. ஓகே, இந்த சாப்டரை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரோட்டில் நடக்கும்போது தலைகீழே நடக்கணும். இந்த டாபிக் எனக்கு தலைகீழே தெரியும் சார் அப்படின்னு. இல்லை, தலைகீழே தானே போடுறோம், சரிதானே? ஓகே, தலைகீழே இதை படிச்சு வைக்கணும் எல்லாத்தையும். இன்வெஸ்ட்மெண்ட் முடிச்சாச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் அசெட் சைடில் வருமா? வந்திருக்குன்னு என்ன அர்த்தம்? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவபிள் வராமல் இருக்கு. இந்த ஆண்டு முடிவில் எனக்கு வராமல் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் 2600. ஸோ அட்வான்ஸ் ஃபார் த கரண்ட் இயர் இஸ் மை அசெட் 2600. கேஷ் அண்ட் பேங்க் எங்கே வரும்? கேஷ் அண்ட் பேங்க் எங்கே போகிறோம்? க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் தி ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் 19,400. Clear? Hope now you'll be able to understand. இப்போ எது முடிஞ்சிருச்சு? This balance sheet items posted completely. அதுக்கு பிறகு நமக்கு இதெல்லாம் இருக்கு, 1 to 5 items and income and expenditure உள்ளதை ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? ஸோ எது முடிச்சிட்டோமோ தூக்கி போட வேண்டியதான். இப்போ எதெல்லாம் முடிச்சிட்டோம்? இதில் கிரவுண்ட் அண்ட் பில்டிங், ஃபர்னிச்சர், ரிப்பேர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரிப்பேர்ஸ் சம்பந்தப்பட்டது எதுவுமே இல்லை. இப்போ அப்கீப் ஆஃப் கிரவுண்ட் 1500, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷன் 510 ரிலேட்டிங் டு தட் இயர் பெய்டு இன் திஸ் கரண்ட் இயர். அப்போ போன ஆண்டில் இது ரெண்டும் நமக்கு என்னவா இருக்கும்? பெண்டிங், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் பீங் த லைபிலிட்டிஸ். அப்கீப் எப்போதுமே கிளீனாக நீட்டாக விளையாடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தால் அது பேர் அப்கீப்பிங்னு அர்த்தம். Okay, so it was kept upkept so that it will be useful for all the time. So outstanding expenses, upkeep spending pending இருக்கிறது 1500 போன வருஷம், அது இந்த வருஷம் பே பண்ணியிருக்கிறேன். And printing and stationery 510. இதுக்கு நீங்க தனியாக இந்த மாதிரி ஒர்க்கிங் நோட் போடலாம், ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கு. அதனால அப்கீப் கிரவுண்ட் எக்ஸ்பென்சஸ் 21,000 ரூபாய் பேமெண்ட் செயல போடுங்க. எவ்வளோங்க? அப்கீப் எக்ஸ்பென்சஸ் 21,000. ஆனால் போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு? 1,500 ரூபாய் இந்த வருஷம் பே பண்ணி இருக்கிறாங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணி ஆகணும்? ஆட் 1,500, 22,500 வேணா இப்போ போடுங்க. அப்கீப் எக்ஸ்பென்சஸ் paid, add outstanding of the current year. But இந்த வருஷம் current yearல outstanding பற்றி சொல்லியிருக்கிறேன்னா இல்லை, இந்த வருஷம் தான் இல்லையா? இல்லை, போன வருஷத்துடைய outstanding பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் outstanding இருந்தால் என்ன பண்ணுவீங்க? மைனஸ் outstanding of the previous year. Then the value what you get here is called upkeep expenses. இந்த 1,500 rupees outstanding of the previous year இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், டபுள் என்ட்ரி முடிஞ்சு போச்சு. அப்கீப் கிரவுண்டு 21,000 அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், இங்கே ஒரு இடம் அக்கௌண்ட் ஃபார்மேட்ல இருந்தால் ஒரு இடம் போட்டாச்சு. இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி இதை வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல எவ்வளோ வரணும்? 22,500. That 22,500 should be in the payment set. 22,500 should be in the payment set. Is that clear? Printing and stationery அதே மாதிரி printing and stationery. Printing and stationery paid. இதுலயும் நமக்கு போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. அப்ப இந்த வருஷத்துல சொல்லல அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர், the value being 510. Then printing and stationery expenses will get expenses. எவ்வளவு இருக்கு? printing and stationery expenses 2,800. இங்க இதுல இருந்து லெஸ் பண்ணி இது வந்திருக்குன்னா இங்க எவ்வளவு வந்திருக்குன்னா 3,310. அதுதான் இங்க போடணும். printing and stationery 3,310. Is that clear? 3,310.
1/2 of entrance fee has been capitalized. So நம்ம ஏற்கனவே படிக்கும் போதே பண்ணிட்டோம். Subscription outstanding in 22-23 was 3,100. போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் 3,100. வரவேண்டிய வருமானம் வராமல் இருந்தால் அது வந்து என்ன அசெட். அப்போ போன ஆண்டு இது அசெட்டாக இருந்திருக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 3,100. டபுள் என்ட்ரி முடிஞ்சிருச்சா? அண்ட் இந்த ஆண்டு 2,600. இது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டோம். 2,600 இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் இருக்குது. அது போட்டோம், அதை காப்பி பண்ணி போட்டோம். ஸோ இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். வி ஆர் நாட் ரெக்வயர்ட் டு போஸ்ட் எகெயின். ஏற்கனவே போட்டாச்சு. 2,600 இங்கேயும் பேலன்ஸ் ஷீட் அசெட் சைட்லையும் போட்டாச்சு. ஓகே. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஷுட் பி இன் தி அசெட் சைட். 3,100 அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 3,100. Okay, thank you. Subscription received in advance for the previous year. Last year ஒரு 1,100 ரூபாய் வாங்கியிருக்கிறோம். அப்போ ப்ரீவியஸ் இயர் அட்வான்ஸ் 1,100. இன்னொரு இடம் போன வருஷம் அட்வான்ஸ் வாங்கியிருந்தால் அது liabilities subscription received in advance. The value being 1,100. Okay. And 23-24 அட்வான்ஸ் வாங்கினது 700 அப்படின்றாங்க. அதான் போட்டோமே. அது பேலன்ஸ் ஷீட் வச்சு கெஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு அடிஷ்னல். இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கு போட்டோம். இங்கே வந்து நான் டச்சே பண்ண வேண்டியதில்லை. வி ஹவ் ஆல்ரெடி டன். அவுட்ஸ்டாண்டிங் சேலரி இன் திஸ் டேட் வாஸ் 3,600. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஆன் திஸ் டேட். ஸோ இது எப்போ? போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங், நாட் இன் திஸ் இயர். ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் 3,600னா அந்த ஆண்டு அது என்னவா இருந்திருக்கணும்? சேலரி அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கணும். லைபிலிட்டி சைடில் த வேல்யூ பீயிங் 3,600. So I think all the adjustment posted twice. இனிமேல் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையில்லை. இன்னும் எனக்கு பெண்டிங்கில் இருக்கிறது சில ஐட்டங்கள் given in the income tax expenditure. அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் ரிப்பேர்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ரிப்பேர் மட்டும் பெண்டிங்காக இருக்குது. ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் சைடில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அவுட்ஸ்டாண்டிங் இல்லை, அட்வான்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். the payment is also equivalent to the expenses. So payment side ரிப்பேர்னு போட்டுக்கிறேன். This values being 3,500 and salaries 28,000. Salaries paid 28,000. Single entry over. So expense side over. Subscription எங்க போடணும்? salaries paid இல்லை, சாரி 28,000 எங்க போட்டிருக்கணும்? எக்ஸ்பென்சஸ்ல போட்டிருக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் 56,640 எங்க போடணும்? சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம்ல போடணும். இது ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் கிடையாது, இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து வருது. நம்ம ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல இருந்து இன்கம் கண்டுபிடிக்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டே வரும். இப்போ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் போடுறதுனால ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்றேன். So to get the answer in a reverse angle and the value means top value should be posted again. அதே மாதிரி சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ் ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. ஓல்டு நியூஸ் பேப்பர் வித்து பணம் வந்திருக்கும். ஸோ ரெசிட் சைடில் சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் 530 530. லெக்சர்ஸ் ரெசிட் சைடில் லெக்சர்ஸ் ஓகே 8,000 rupees. And miscellaneous income, other income. Miscellaneous income 1,200. So with that, these things are over. இது over. இதை ட்ரை பண்ணுங்க. Find out the salary paid. 28,000. இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? 31,600. மைனஸாக இருந்தால் ரிவர்ஸ் கேல்குலேஷன்ஸில் ப்ளஸ்ஸாக இருந்தால் ரிவர்ஸ் கேல்குலேஷனில் மைனஸ். 31,600 minus 4,200 27,400. ஸோ சேலரி பெய்டு பேமெண்ட் சைடில் போட்டுக்கிறேன். சேலரி பெய்டு 27,400. அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ரிவர்ஸ் கேல்குலேஷன் பண்ணுங்க. பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ், இங்கே மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும், பிளஸ் இங்கே மைனஸாக மாறிடும். திஸ் வில் பி மைனஸ். ஒவ்வொன்றா சொல்றீங்களா, ஃபுல்லாக சொல்லிட்டீங்களா? எவ்வளோ? 56,740 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீட். எல்லாத்தையும் மொத்தம் போடுங்க, போடாமல் விட்டுறாதீங்க. ஓகே. ஸோ
Subscription receipt side subscription 56,740. அவ்வளோதான், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ சம் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுமே பண்ணல. எவ்வளோ பெரிய சம்மாக இருந்தாலும் இட்ஸ் ஒன்லி காப்பிங் அண்ட் வே டு காப்பிங்கிறது மட்டும் தான் பண்ணேன், எங்கே போடணுன்ட்டு. இதை போட்டால் உங்களுக்கு வந்து 70% மார்க் வந்துடும். இது ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இல்லாமல் டோட்டல் மட்டும் தப்பு, 14 மார்க் கொஸ்டின். அப்போ எவ்வளோ மார்க் குறைப்பாங்க? எல்லாம் கரெக்டு, டோட்டல் மட்டும் தப்பாக போட்டீங்க, எவ்வளோ மார்க் குறைப்பாங்க? 1 மார்க் குறைப்பாங்க. ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸில் அவ்வளோதான், 13 மார்க்ஸ் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அவசரத்தில் டோட்டல் சரியாக போடலை, அந்த டோட்டலை கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கிட்டா என்னாச்சு, 15 மார்க் போச்சு, இன்னொரு சம் எழுதுகிற நேரம் போச்சுப்பா. ஸோ ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸில் அந்த டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி அந்த டயத்துக்குள்ளே எழுதுறதுங்கிறது தான் மேட்ரு. ஸோ எட் பி டபுள் காஷியஸ். போட்டு முடிச்சிங்க, இப்போ நான் போட்டேன் இல்லையா, இப்போ டேலி பண்ணி பார்ப்பேன், டேலி பண்ணலன்னு என்ன பண்ணுவேன், அடுத்த சம் போயிடுவேன். இப்போ தியரி எழுதுறீங்க, ஒரு சம்முக்கு 8, ஒரு தியரிக்கு 8 பாயிண்ட்ஸ் இருக்குது, ரைட் டவுன் ஆல் தி 8 பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மனசில் 7 பாயிண்ட் தான் வருது, என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நோண்டிட்டு உட்காந்துருக்கீங்களா? இப்போ ஏன் அக்கௌண்ட்ஸில் மட்டும் நோண்டிட்டு உட்காந்துருக்கிறீங்க? ஒரு பாயிண்ட் வரல, நம்பர் ஃபைனல் நம்பர் வரல, அடுத்த சம் போயிடுங்க. டேலி ஆகாதது மட்டும் அந்த கேர்லெஸ் ஏரருக்கு 1 மார்க் போகும். அது உள்ளார 2-3 ஐட்டத்தினால ஏற்பட்ட தப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 மார்க் குறைப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணும் பாஸுக்கு? பாதி மார்க் வந்தால் போதும். ஓகே, சிறப்பாக எந்த தப்பும் இல்லாமல் 2 சம் போட்டால் 20 மார்க் வந்துருச்சு, 20-25 மார்க் வந்துடும். மிச்சத்தில் பாதி மார்க் வரட்டுமே. நான் சொல்கிறது ரைட் தானே? 100 மார்க் பேப்பரில் உங்களுக்கு 30 மார்க் தெரியவே வேண்டாம். மிச்சத்தில் 30 மார்க் த பெஸ்ட் ஸ்கோரிங் ஏரியா, 25 to 30. 2 சம்மாவது கிளியராக முடிக்கணும். 30 மார்க் 30 மார்க் வந்தாகணும். அந்த மாதிரி மிச்சம் 40 இருக்குல்ல, அது பாதி போட்டாலும் உங்களுக்கு என்னாச்சு, தேவையான மார்க் வந்துச்சு. இதை விட்டுட்டே சொல்கிறேன். அப்போ சப்ஜெக்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த 30 விட மாட்டீங்க, ஏதோ கொஞ்சம் எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 10 போடுவாங்கன்னு வச்சுங்க. எக்ஸம்ஷன், அந்த பேப்பர் பாஸ், திரும்ப எழுத வேண்டாம். ஒரு பேப்பர் ஃபெயில்னா எல்லா பேப்பரும் திரும்ப எழுதணுமா சார்? 60 மார்க் மேலே எழுதுவாங்கன்னா அந்த பேப்பர் திரும்ப எழுத வேண்டாம். அப்போ பாஸ் வந்து 60 மார்க் மைண்டில் வச்சுக்கோ. கிளியர்? ஸோ தட்ஸ் அ லாஜிக் ஹியர். ஹோப் யூ வில் பி நவ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லாஜிக். இதை டேலி பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு இந்த பேலன்ஸ் தெரியல, இந்த பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். கேஷ் புக்கில் ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். தட் வில் பி ட்ரான்ஸ்ஃபரபிள் டு த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். ஸோ இங்கே கேஷ், இங்கே கேஷ், அதை ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் போட்டோம்னா திரும்ப நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் டேலி பண்ணலாம். கம் ஆன், கெட் மீ த வேல்யூ. இட்ஸ் 8216. சும்மா வேடிக்கை போகக்கூடாது, போடணும். ஏங்க கேல்குலேட்டருங்க, கேல்குலேட்டர் எவ்வளோக்கு எவ்வளோ தேயுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். கேல்குலேட்டர் போய் புதுசாக மேலே ரேப்பர் கூட பிரிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா 0ல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ எவ்வளோ மார்க் வேணும் உங்களுக்கு எக்ஸாமில்? 4-5 கேல்குலேட்டர் வந்து உடையணும், சரியா? அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும். ஆன்சரே வர மாட்டேங்குது, கால்குலேட்டர் தூக்கி போட்டு உடைச்சாலும் சரி, பாஸ் தான் நீங்கள். ஆக மொத்தம் உடைக்கணும். 82,610. Opening balance being 5,840. 5,840. I transfer that here, 5,840. And now you can tally the balance sheet. The balance sheet value here being 2,14,140. 2,14,140. 2,14,140. Is that clear?
Clear? Text me. Question number 6. Question number 6. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா? என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஆன்சர் சொல்லணும். ஆன்சரை டைப் பண்ணுங்க. I didn't get any answer from online students, and we have been given the following adjustments also. No speaking. கவனிங்க. It's not break time. சம் ஓபன் பண்ணுங்க. புக்ல ஓபன் பண்ணி சம்ல என்னன்னு தெரியுமா அதில் போடுங்க. ஓகே. Apart from that, we have these items also. இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா preparation of receipts and payment from income and expenditure. We have been given only income and expenditure. வேற எதுவுமே இல்லை. எல்லாமே க்ரூட் டேட்டா மாதிரி தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணி ஆகணும்? நீங்கள் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்டும் போடணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். So let's see. For summary தான் இங்கே opening statement of affairs, receipts and payment, receipts and payment, and then balance sheet, and then balance sheet. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து வரலாம். சப்ஸ்கிரிப்ஷன் சேலரிஸ் ரிலேட்டட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை போஸ்ட் பண்ணி முடிக்கலாமா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கரண்ட் இயர், என்ன எல்லாமே இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கரண்ட் இயர் less advance of the current year, less outstanding of the previous year, add advance of the outstanding of the previous year, sorry, add advance of the previous year. Then you will get subscription income. Outstanding of the previous year 4,000. இன்னொரு இடம் எங்க போயிடணும்? ப்ரீவியஸ் இயர்ல அது நமக்கு அசெட். ப்ரீவியஸ் இயர்ல சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 4,000, டபுள் என்ட்ரி. அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருந்தால் டபுள் என்ட்ரி. Outstanding for the current year 6,300 will be the asset in the current year. Subscription outstanding, current year outstanding asset. Subscription received in advance. இப்போ போன வருஷம் previous year advance 5,600. The advance of the previous year is the liabilities for the previous year. Outstanding subscription 5,600. சார் எவ்வளோ? கரெக்ட் தானே? 3,400 is the subscription received in advance in the current year advance.
க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் இது என்னவா இருக்கும்? லைபிலிட்டிஸாக இருக்கும். அட்வான்ஸ் தானே? ஓகே, திஸ் இஸ் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். Advance subscription or subscription received in advance. Current year la advance subscription being 3,400. Clear? Then salaries. Salaries paid. Salaries paid. நமக்கு இதில் அவுட்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இருக்கு. Add outstanding of the current year. இல்லையா? We have only outstanding. Less outstanding of the previous year. Outstanding of the previous year. Then ultimate value being salaries expenses. Salaries expenses. 5,200 is the outstanding for the earlier year. Last year la 5,200. அப்ப அந்த ஆண்டில் இது நமக்கு liabilities இருந்திருக்கும். Outstanding salaries. 5,200. Outstanding for the current year 6,800 will go to the balance sheet liability side. Outstanding salaries 6,800. Okay. So with that, in the working note related entry over adjustment மாதிரி இருந்தால் ரெண்டு இடம் கரெக்டாக அப்படி போட்டே வந்தீங்கன்னா தப்பே வராது. ஒரு டெபிட் ஒரு கிரெடிட், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் தான். Now இந்த ரெண்டு லைன் முடிக்கலாம். General expenses include insurance prepaid to the extent of 800. General expenses la insurance premium இருக்கு. அந்த insurance premiumல 800 ரூபாய் prepaid. அப்படி it's a part of that expenses. current yearல அப்ப general expenses paid. prepaid இருந்தால் advance என்ன பண்ணி ஆகணும்? மைனஸ் பண்ணி ஆகணும். ஸோ மைனஸ் அட்வான்ஸ் எவ்வளோ? 800 rupees. கரண்ட் இயர்ல அட்வான்ஸை பே பண்ணால் அது வந்து என்னது? கரண்ட் இயர்ல அசெட்ஸ், பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ் இல்லை, ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், the value being 800. So finally you will get general expenses to be transferable to the P&L, income and expenditure account. This is the income and expenditure போக வேண்டிய item. This is receipts and payment account. Clear? The next one being audit fee related. Audit fee. என்ன சொல்றாங்க audit fee ல? ஆடிட் எப்போ பண்ண முடியும்? ஒரு கம்பெனியோட ஆடிட் எப்போ பண்ண முடியும்? முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அப்போ 2025-26 ப்ரீவியஸ் இயர் எடுத்துங்க. 25-26 ப்ரீவியஸ் இயர். ஸோ 25-26 ப்ரீவியஸ் இயராக இருக்கும்போது அந்த வருஷம் முடிச்ச பிறகு தான் நம்ம ஆடிட் பண்ண முடியும். ஆடிட் முடிச்சா தான் ஒரு நான் ஃபீஸ் தருவேன். ஆனால் 25-26க்கு ஆடிட் பண்ணதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஃபீஸ் வந்து என்னது? ரிலேட்டட் டு விச் இயர்? 25-26. அந்த 25-26 ஆடிட் ஃபீ அந்த ஆண்டு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நடப்பாண்டுக்குரிய ஆடிட் ஃபீ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அந்த ஆண்டு பே பண்ணுறது அடுத்த வருஷம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆண்டோடைய ஆடிட் ஃபீ அந்த ஆண்டு கடைசியில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் தான் பே பண்ணுவாங்க. இது ஆடிட் ஃபீக்கே உள்ள யூனிக்னஸ். சில ஆடிட்டர்ஸ் வந்து எஸ்டிமேட் போட்டு பாதி எனக்கு முன்னாடி கொடுங்கன்னு ஆரம்பிப்பாங்க. அதுவும் உண்டு. இன் ஜென்ரல் வாட் வி டூ, outstanding of the previous year is paid in this current year audit fee is always outstanding. Audit fee due for the year 2024 3200, அதாவது கரண்ட் இயரோட இது டியூவா இருக்கு. ஆடிட் ஃபீ பெய்ட் இன் 24, அப்போ இந்த வருஷம் என்ன பே பண்ணியிருக்கிறாங்க? 2800. அது எந்த வருஷத்துக்குரியது? முந்தின வருஷத்துக்குரியது. கிளியர்? ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். இதை நம்ம அக்கௌண்ட் இல்லாமல், இந்த ஒர்க்கிங் நோட் இல்லாமல் போடலாம், இருந்தாலும் போட்டு காமிக்கிறேன். ஆடிட் ஃபீ அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி கரண்ட் இயர் less outstanding of the previous year, then audit fee. This one is the payment, this one is the expenses. Okay, போன வருஷத்து அவுட்ஸ்டாண்டிங் இந்த வருஷம் கொடுத்துருப்பாங்க.
இந்த வருஷத்துடைய அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். So don't forget this. Audit fee for the year 3200 இந்த ஆண்டுக்குரியது. Okay, audit fee for the year 3200 அதுதான் expenses that remains unpaid. Previous year உடைய outstanding 2800 might have been paid in this current year. Clear? புரிஞ்சதா இந்த கான்செப்ட்? அப்படின்னா போன வருஷத்தோடையது அந்த ஆண்டில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட் ஃபீ போன வருஷம் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்க? 2800. இந்த வருஷத்தோடையது இந்த வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இந்த வருஷத்தோடைய பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட் ஃபீ the value being 3200. புரியுதா? கிளியர்? இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் போடாம டைரக்டா போடலாம். ஆனா முடிஞ்ச வரைக்கும் சிஏ பண்றதா இருந்தால் சின்ன நோட் பண்ணிட்டு காமிச்சா போதும். சின்ன நோட்ஸ் காமிக்கணும். இன்டர் ஸ்டூடெண்ட்ஸும் காமிக்கணும். சிஎம்ஏ ஃபவுண்டேஷன்ல வந்து சும்மா ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் வரும். ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். நோ நீட் டு வரி அபவுட் தட். ரைட். ஸோ யூ கம்ப்ளீட்டட் திஸ் ஒன். நவ் இதையும் நம்ம முடிச்சாச்சு. இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனிமேல் தொட மாட்டேன். முடிச்சிட்டாலும் தொட மாட்டோம். இப்ப இந்த பார்ட் எடுக்கலாம். this part. The club has the following assets. இந்த கிளப்ல இந்த அசெட்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. ஃபுட்பால் கிரவுண்ட் சொத்து தானே. கிரவுண்ட் அசெட். பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடில் 1,80,000 rupees. 1,80,000 rupees. இன்னொரு என்ட்ரி எங்க வரணும்? கரண்ட் பேலன்ஸ் ஷீட்ல அதே கிரவுண்ட் தானே வரணும். 1,80,000. ஏதாவது டெப்ரிசியேஷன் இருந்தால் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். தெரியல எனக்கு, அதான் அப்படியே போட்டிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஆரம்பத்தில் 35,000 இருக்கு. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் அதே இயர்ல 37,000 இருக்கு. சச் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஆஃப்டர் டெப்ரிசியேஷன் சொல்லிட்டான். எவ்வளோன்னு சொல்லலை. அமௌண்ட் டு தெரியல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணா போடலாம். அக்கௌண்ட் போட்டு போடலாம், அக்கௌண்ட் இல்லாமலும் போடலாம். அக்கௌண்ட் போடுறதாக இருந்தால் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷுட் பி இன் தி டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் இன் தி கிரெடிட் சைட். ஓகே, டபுள் என்ட்ரி 35 இங்க, இன்னொரு இடம் இங்க 35. க்ளோசிங் டபுள் என்ட்ரி இங்கே 37,000, இன்னொரு இடம் பேலன்ஸ் ஷீட்ல ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் 37,000. Clear? This is only after the depreciation. So we opened the sports equipment account also. And football ground account open பண்ணல. ஒன்னும் changes இல்லை. Groundனா land தானே. Land has no depreciation unless there is a specific purchase or sales. Usually land remains the same value in year after year. வருஷம் அதே இருக்கும். ஏதாவது இருந்தா அப்புறமேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். So over. Now the last 2 points to be incorporated. The club had taken loan 30 from a bank few years back, which remains outstanding on this date. So loan பல நாள் அது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அப்ப இயர் பிகினிங்லயும் அந்த லோன் இருந்திருக்கணும் 30,000 ரூபாய். இயர் எண்ட் ஆன இப்பயும் அந்த லோன் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் 30,000 rupees. Remains the same. Is that clear? ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் சேம். நீங்க அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி ஓப்பனிங் போட்டு க்ளோசிங் போட்டு டபுள் என்ட்ரி போட்டு டேலி பண்ணாலும் அதே தான் வரும். So once you post the opening and closing the same value, the double entry with respect to that loan is already over. Okay. On 31st March, December 24, the cash in hand amounted to rupees 20. இது என்னது? Closing cash balance. So balance sheetல closingல எவ்வளவு இருக்கு? 20. இன்னொரு இடம் எங்க போயிரணும்? Cash book, அதாவது receipts and paymentல balance carry down. The value being 20. Clear? So receipts and payment account எப்படி இருக்கும்?
Opening balance should be here. Balance brought down. Receipt side ல என்னென்ன ரெசிட்ஸ் இருக்கோ போடுங்க. கிரெடிட் சைடில் என்னென்ன பேமெண்ட் இருக்கோ அதெல்லாம் போடுங்க. அவ்வளோதான் லாஜிக். So now I have completed posting all these points. All these points. இதுவும் ஓவர். லாஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ திஸ் ஒன் இஸ் ஓவர். இப்போ லெஃப்ட் வித் ஒன்லி த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் டு பி போஸ்டட். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் income items to be posted. Income items to be posted. Entrance fees 3000. என்ன இருக்கும் பா entrance fees? பணம் வந்திருக்கும். ரெசிட் சைடில் போட்டுக்கலாம். Entrance fees received. இதில் எத்தனை இடத்துல எழுதணும்? சிங்கிள். அக்கௌண்ட் ஃபார்மேட்டாக இருந்தால் ஒரு இடத்துல. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு தானே இது. இன்கமா ரிசீவ்டா? இன்கம். அப்போ எங்கே போடணும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை லாஸ்ட்டாக போடணும். ஆனுவல் டின்னர் பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க, ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கிளப் மாதிரி நடத்துகிறோம் இல்லையா சார், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் மீட் வச்சுக்கலாம் ஆனுவல் டின்னரோட. ஓகே, பணத்தை கொடுங்க, கலெக்ட் பண்ணிவிடுவோம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் கலெக்டட் கேன் பி யூஸ்டு ஃபார் த ஆனுவல் டின்னர். ஸோ ஆனுவல் டின்னர் இன்கம் பீங் த ரெசிட்ஸ். ஆனுவல் டின்னர் இன்கம் இன்கம் 15,000 ரூபாய். அதே மாதிரி ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் ஒன்று நடத்தலான்னு பிளான் பண்ணுறாங்க, அதுக்கு பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸுக்காக செலவு பண்ணுறாங்க. டின்னர் மாதிரியே. ஆனால் இங்கே ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். ப்ராஃபிட் என்ன அர்த்தம்? கலெக்ஷன்ஸு பேமெண்ட் போக உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட். அப்போ கலெக்ஷன் எவ்வளோன்னு தெரியாது, பேமெண்ட் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? The profit itself we can assume this being collection, receipts. Okay, so profit on annual sports. Profit on annual sports. Annual sports. Value being 18,300. So இதோட நம்ம எந்த சைடு ஓவர்? இன்கம் சைடு ஓவர். ஒவ்வொன்றும் மார்க்கு, மார்க் வந்துச்சு, அரை மார்க் வந்துச்சு, அப்படி நீங்களே கவுண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசி ஐயோ டேலி ஆகலையே, டேலி பண்ணுறதுக்கு ஒரு மார்க் நான் எவ்வளோ வேலை செய்யணுமா? தென் யூ கேன் திங்க் ஓவர். இதெல்லாம் சிம்பிளாக முடிச்சிடுறீங்க பாருங்கள். ஒரு கேல்குலேஷன் பண்ணி எங்கேயாவது போக வேண்டிய இடத்துல கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா அதுக்கு அரை மார்க் உண்டு. பேப்பர் வேல்யூஷன் எடுத்து காமிக்கிற எப்படி பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்கம் இஸ் ஓவர். லெட்ஸ் கோ ஃபார் தி எக்ஸ்பெண்டிச்சர் சைட். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி. இது வரைக்கும் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி எங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த எக்ஸ்பெண்டிச்சரும் பேமெண்ட்டும் சேமாக இருக்குன்னு அர்த்தம். அது பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ் 1100. ஆனுவல் டின்னருக்கான கலெக்ஷன் இது. ஆனுவல் டின்னருக்கான பேமெண்ட். ஆனுவல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 18,400. ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் இங்கே நான் போட்டு வச்சிருக்கிறேன். எவ்வளோ? 6,400. எக்ஸ்பென்சஸ்ல போடணும் 6,400 ஹியர். சேலரிஸ் 52,500. ஆடிட் ஃபீ நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா? இந்த வருஷத்துடைய ஆடிட் ஃபீ இங்கே இருக்கும், அது அப்படியே அவுட்ஸ்டாண்டிங் மாறி போச்சு பாருங்க. அதனால் இட் இஸ் ஆல்ரெடி போஸ்டட். Honorarium to secretary, but annual fee actual payment இங்கே போடணும். ஆடிட் ஃபீ பேமெண்ட் போட்டாச்சா? போடலாம் கடைசி. Honorarium paid 15,000. Depreciation on sports equipment எங்கே வரணும்? ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வேல்யூ குறையுது, அதனால கிரெடிட் சைடில் போடணும். சர்ப்ளஸ் எங்கே வரணும்? சர்ப்ளஸ் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இருந்திருக்கும், அது பேலன்ஸ் ஷீட்ல கேபிட்டல் ஃபண்டோட சேர்க்கணும். ஓகே, கேபிட்டல் ஃபண்ட் ஆட் சர்ப்ளஸ் எவ்வளோ? 12,700 ஆட் பண்ணி வெளியில போடணும். அப்ப நம்ம என்ன போட்டோம்? இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் உள்ளதையும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. These are already completed. Now
இந்த 2800 rupees audit fee paid இங்க போடணும். Audit fee. Right. Paid bonus outstanding. இந்த வருஷம் 3200 income expenditure இருக்கு, balance sheet liability இருக்கு. முடிஞ்சிருச்சு. So இது ஓவர். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் டேலி பண்ணீங்கன்னா 41,000 6,000 என்னவா இருக்க முடியும்? வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35 4000 டெப்ரிஷியேட் பண்ணியிருந்தால் 31 மாறி இருக்கணும். பட் 37 வந்திருக்குன்னா இன்னொரு 6,000 என்னவா இருக்க முடியும்? பேங்க் பர்ச்சேசஸ் ஆக இருக்கணும். பேங்க் இல்லையா? அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன காரணமா இருக்கும்? ஒன்று ப்ராஃபிட் ஆன் சேல் நடக்கல. அப்போ இது வந்து என்னவா இருக்கணும்? பர்ச்சேசஸாக இருக்கணும். பேமெண்ட் சைடில் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ட், the value being 6,000. So Lakshita has answered me already. Subscription received here. இதை reverse calculation பண்ணா 75,700 வருது. கரெக்டா? ஓகே. 75,700 subscription income. அது இன்கம் இதில் போட்டுக்கிறேன். receipt சைடில் subscription received 75,700. and general expenses வரும்போது 5,600 sorry 7,200 மைனஸ்னா பிளஸ். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் பே பண்ணது பேமெண்ட் சைடில் எவ்வளோ இருக்கணும்? 7,200. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ஓவர், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஓவர், ஆடிட் ஃபீ ஓவர், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீட் ஓவர், சேலரிஸ் பெய்ட் மட்டும் இருக்கு. இங்க மைனஸ்னா பிளஸ், பிளஸ்னா மைனஸ். 50,900 is the salaries paid. So payment side la salaries paid போட்டுக்கிறேன். salaries paid 50,900 இது over. Okay, now you have to tally the receipts and payment account. first cash கண்டுபிடிங்க, அது இங்க போட்டுங்க. cash இது first. செகண்ட், இதை ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கால்குலேட் பண்ணி கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிங்க. தட்ஸ் செகண்ட் கால்குலேஷன். கண்டுபிடிச்சதை நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தென் யூ டேலி திஸ், ஆட்டோமேட்டிக்லி இட் கெட்ஸ் க்ளோஸ்ட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், கம் ஆன், டெக்ஸ்ட் மீ. இது receipts and payment 1,24,600. 12,600 being the balance. I post that here 12,600. Opening statement of affairs tally பண்ணி சொல்லுங்க. Hmm? 2 lakhs. இதோட டோட்டலா 2,31,600. Here the balance being 1,88,000. I transfer that here. Okay, good. 1,88,000. 2,07,000. Balance sheet total. Two lakhs 44,100. 2,44,100. Is that clear?